காலேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்குடா? நல்லா செம் எல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல. ப்ராக்டிக்கல் தியரி எக்ஸாம் எல்லாமே இருக்கா? எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியாடா? எப்படி போயிட்டுருக்கு? இதுபோன்று சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த நண்பர்களின் வாழ்வில் ஒரு பிளவு ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணம் என்ன, எதனால் ஏற்பட்டது என இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். யார் அனு? சரி பேசி பார்ப்போம். என்னடா பண்ற? உள்ளவாடா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்பா அம்மா எங்க வீட்டில் காணோம்? இல்லை, டூர் போயிருக்காங்க. நீ போல? இல்லை, நான் போகல. எனக்கு தான் கிளாஸ் இருக்கு, அதனால போகல. குமார் உனக்கு கால் பண்ணானா? இல்லை, எனக்கு எதுவும் பண்ணல. சரி வா விளையாட போகலாம். எஃபியில் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாடா. அப்படியாடா? சொல்லவே இல்லை. இல்லை, மறந்துட்டேன், சாரி. அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணதா உனக்கு? மெசேஜ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. யார்ட்டையும் சொல்லிடாத. குமார் எங்கடா வரேன்னு சொன்னா? தெரியல, மார்னிங் வரேன்னு சொன்னான். அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணடா. இப்போ ரிப்ளை வருதான் பார்ப்போம். மெசேஜ் பண்ணியிருக்கு. என்னன்னா பொண்ணுங்க பற்றி பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் விளையாட போ. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன்டா. நானும் வரேன். பொண்ணுங்க பற்றி அந்த என்ன பேசிட்டு இருந்தாங்க? யாருன்னு அந்த பொண்ணு? தெரியலடா, ஏன்டா எதுவும் சொல்லல. என்னடா மச்சான், பொண்ணுங்க பற்றி பேசிட்டு இருந்தேம்மா, கேள்விப்பட்டேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி. என்னடா அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாண்டா, பண்ணிட்டு தான்டா இருக்கேன். ஹரிஷ் கூட மெசேஜ் பண்ணுறதில்ல, உனக்கு பண்ணிட்டு இருக்கா? இல்லைடா, எப்பயுமே பண்ணதில்ல, அப்பப்போ பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய், அந்த பொண்ணு அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கடா. என்னடா சொல்கிற? அப்படியா? அந்த பொண்ணு உனக்கு மெசேஜ் பண்ணுறது இல்லையா? இல்லை. இல்லை, அவனுக்கு பண்ணிட்டு இருக்கு மெசேஜ், அதான் உன்ட்டு கேட்டேன். உனக்கு பண்ணுறது இல்லையா? இல்லைடா. அதான் கேட்டேன். சரி வச்சிரு. ஓகேடா. எஃபியில் அந்த பொண்ணு கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியாமா? ஆமாண்டா, பண்ணிட்டு தான்டா இருக்கேன். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னீங்களே, ஆனால் இதை மட்டும் என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல, அதுதான் நானே ரெக்வஸ்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன்டா. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை.
நான் எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் நீ எதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கல. அதனால தான் நானாக புதுசாக ஒரு ஃப்ரெண்டை தேடிக்கிட்டேன். நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுற? அதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கேன்? இப்போ அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணுறதில்ல. ஒரு பொண்ணுக்காக ஏன்டா 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன், பேசினேன், அவ்வளோதான். அந்த பொண்ணு உன்கிட்ட பேசாததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு பேசாத காரணமே நீ தான்டா. போடா. நான் என்ன பண்ணேன்? நான் எதுக்கு போனேன்? நீ ஒன்று போகணும், நானே போகிறேன். சரி மச்சான், நானும் போயிட்டு வரேன். நண்பனின் நட்பின் மூலம் கிடைத்த அன்பு சிறிது காலம் மட்டுமே. ஆனால் நண்பர்கள் எதிர்பார்ப்பது இறுதி வரை அவர்களுடைய அன்பை மட்டும்தான். புதிய நட்பு கிடைத்த பின்பு பழைய நட்பினை மறந்து அவர்களை வெறுத்து விலகிவிடாதீர்கள். நண்பர்களிடம் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசி பாருங்கள். மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையை கூட அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள்.